Hello students, in the video la nama periodic trends in atomic radius பார்க்கலாம். So atomic radius அப்படின்றது generally வந்து distance from the nucleus to the outermost shell where the last electron is present. So nucleus நோட centerல இருந்து அந்த ஆட்டம்ல லாஸ்ட் எலக்ட்ரான் எந்த ஷெல்லில் இருக்கோ அது வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நம்ம அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதை ஒரு பீரியாடிக் டேபிள்ல பார்க்கும் பொழுது நம்ம வந்து பீரியாடிக் டேபிள்ல குரூப்ஸ்னு ஒன்று பார்த்தோம், பீரியட்ஸ்னு ஒன்று பார்த்தோம். ஸோ பீரியட்ஸ்ல மூவ் ஆகும் பொழுது லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு மூவ் ஆகும் பொழுது அட்டாமிக் ரேடியஸ் என்ன ஆகுது, மேல இருந்து கீழே டவுன் த குரூப் வரும் பொழுது ரேடியஸ் என்ன ஆகுது அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வேரியேஷன் இன் பீரியட்ஸ். ஸோ ஜெனரல் ரூல் என்ன அப்படின்னா அலாங் த பீரியட்னா என்ன அர்த்தம், பீரியாடிக் டேபிள நம்ம லெஃப்ட்ல இருந்து டுவர்ட்ஸ் ரைட்டுக்கு மூவ் ஆகும்போது, ஸோ ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டுக்கு மூவ் ஆகும் பொழுது அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீசஸ். ஸோ ஏன் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் எடுத்து பார்ப்போம். நம்ம வந்து எடுத்துக்கிற எக்ஸாம்பிள்ஸ் வந்து அந்த பீரியட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த செகண்ட் பீரியட்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எடுத்துக்குவோம். ஸோ லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன். ஸோ இது வரைக்கும் எடுத்துக்குவோம். இப்போ இதுக்கு நம்ம அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் மட்டும் எழுதுவோம். ஸோ லித்தியம்க்கு வந்து 2s1, இது வந்து 2s2. ஸோ இங்க அவுட்டர் மோஸ்ட் என்ன வந்துருது 2s2 2p1 வரும். ஸோ இங்க 2s2 2p2, இது 2s2 2p3. ஸோ இப்போ இது எல்லாத்துலயும் பார்த்தோம் அப்படின்னா என்னோட வேல்யூ நம்மளுக்கு எவ்வளோ இருக்கு அப்படின்னா 2. எது எடுத்தாலும் என்னோட வேல்யூ 2. ஸோ என்னோட வேல்யூ 2 அப்படின்னா இது நியூக்ளியஸ். நியூக்ளியஸை சுத்தி ஃபர்ஸ்ட் இருக்கிறது இது n is equal to 1. இது பார்த்தோம் அப்படின்னா n is equal to 2. ஸோ இங்க இருந்து இந்த லெஃப்ட்ல இருந்து நம்ம ரைட் மூவ் ஆகும் பொழுது எல்லா எலக்ட்ரான்ஸும் இதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எங்க ஆட் ஆகுது, n is equal to 2. இதுலயும் n is equal to 2. ஸோ எல்லாமே எதுல ஆட் ஆகுதுன்னா இந்த n is equal to 2ல எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆகுது. ஸோ இப்போ இதே மாதிரியான ஒரு டயக்ராம இந்த ஒரு எலமெண்ட்டுக்கும் நம்ம போட்டு அதனுடைய அந்த லாஸ்ட் எலக்ட்ரான்ஸை நம்ம போடுவோம். ஸோ இங்க லித்தியமுக்கு நியூக்ளியஸ் n is equal to 1, n is equal to 2. so n is equal to 2ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் நம்ம போட போறோம், ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்க போகுது. அடுத்தது இதுக்கு வரும், பெரிலியம்க்கு வரும். so நியூக்ளியஸ் n is equal to 1, n is equal to 2. so n is equal to 2ல எத்தனை எலக்ட்ரான் போட போறோம், 2, 1 2. அடுத்தது போரானுக்கு வரும், நியூக்ளியஸ் n is equal to 1, n is equal to 2. so இதுல நம்ம எத்தனை எலக்ட்ரான்ஸ் போட போறோம், 2 plus 1 3. so சப்ஷெல் மாறுது, s-உம் p-யும் இருக்கு. இதுல எல்லாம் வெறும் s மட்டும் இருக்கு. so நம்ம இந்த இடத்துல சப்ஷெல் பத்தி பேசல, நம்ம வெறும் எலக்ட்ரான் கவுண்ட் மட்டும் தான் பேசுறோம். so டோட்டலா 2 plus 1 3. so 1 2 3. அடுத்தது இங்க கார்பனுக்கு வரும், நியூக்ளியஸ் n is equal to 1, n is equal to 2. so டோட்டலா எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு, 4 electrons. 2 plus 2 4. so 1 2 3 4. அடுத்தது நைட்ரஜனுக்கு வரும், நியூக்ளியஸ் n is equal to 1, n is equal to 2. so டோட்டலா எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னா 5 electrons இருக்கு. 1 2 3 4 and 5. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இங்கிருந்து போகும் பொழுது எல்லாத்துலயும் என்ன ஆரம்பிக்குது, ஒரு புரோட்டானை நம்ம போடுறோம். ஸோ இதை கம்பேர் பண்ணும்பொழுது இதுல ஒரு புரோட்டான் அதிகம், இதை கம்பேர் பண்ணும்பொழுது இதுல ஒரு புரோட்டான். ஸோ புரோட்டான் அதிகமாகுது அப்படின்னா நியூக்ளியஸ்னுடைய சார்ஜ் அதிகமாக ஆரம்பிக்கும். நியூக்ளியஸ்னுடைய சார்ஜ் அதிகமாக அது என்ன பண்ணும், லாஸ்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை தன்னை நோக்கி இழுக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய நியூக்ளியர் சார்ஜை விட இந்த இடத்துல இருக்கக்கூடிய நியூக்ளியர் சார்ஜ் எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். ஏன்னா இதை விட இதுல அந்த புரோட்டான் வந்து அதிகம், இதை விட இதுல அதிகம். அதனால இதை விட இதுல நியூக்ளியர் சார்ஜ் எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும்.
இன்னொன்று நம்ம இங்கேருந்து இங்கே போகும்போது எல்லா எலக்ட்ரானும் எதுலேயே ஆட் ஆயிருக்கு n is equal to 2ல. ஸோ ஒரே இடத்துல என்ன பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆகுறதுனால இந்த நியூக்ளியர் சார்ஜ் என்ன ஆகிட்டே வருது, இன்க்ரீஸ் ஆக இந்த எலக்ட்ரானை அது என்ன பண்ணும், அது பக்கத்தில் இழுக்க ஆரம்பிக்கும். ஸோ என்ன பண்ணுது, அது பக்கத்தில் இழுக்க ஆரம்பிக்கும். ஸோ நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக நியூக்ளியஸ் என்ன பண்ண அப்படின்னா அவுட்டர்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை தன்னை நோக்கி உள்ள இழுக்கும். ஸோ உள்ள இழுக்க சைஸ் என்ன ஆயிட்டே வரும், டிக்ரீஸ் ஆயிட்டே வரும். ஸோ இப்போ இங்க இருக்கிறது எங்க மாறும், ஸோ இந்த இடத்துல இருக்கிறது இப்போ எந்த இடத்துக்கு மூவ் ஆக ஆரம்பிக்கும், இந்த இடத்துல மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இங்க இருக்கிறது இன்னும் என்ன ஆக ஆரம்பிக்கும், இதை விட இன்னும் கிட்ட போகும். ஏன்னா இதுல நியூக்ளியர் சார்ஜ் ரொம்ப அதிகம், இது இன்னும் கிட்ட போகும். ஸோ இந்த மாதிரி நியூக்ளியருடைய சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக வேலன்ஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ண ஆரம்பிக்கும், உள்ளுக்குள்ள வர ஆரம்பிக்கும். ஸோ உள்ள நகர்ந்து வர நியூக்ளியஸுக்கும் அந்த வேலன்ஸ் ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன ஆக ஆரம்பிக்குது, குறைய ஆரம்பிக்குது. ஸோ டிஸ்டன்ஸ் குறையுது அப்படின்னா அந்த இடத்துல ரேடியஸும் என்ன ஆக ஆரம்பிக்கும், குறைய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம இதை எப்படி கன்க்ளூட் பண்ணலாம், என்னென்ன ரீசன்லாம் சொல்லலாம் அப்படின்னா, ஒன்று electrons எங்கே ஆட் ஆகுது, electrons are added in the same shell. so electrons ஒரே ஷெல் ஆட் ஆகிறதுனால என்ன இன்க்ரீஸ் ஆகுது, நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீசஸ். நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்ன ஆகுது, outermost electrons are strongly pulled inwards. So outermost electrons எங்க வருது, உள்ள கொஞ்சம் தள்ளி வருது. அதனால என்ன ஆக ஆரம்பிக்குது, therefore atomic radius decreases. ஸோ அதனால தான் நம்ம லெஃப்ட்ல இருந்து ரைட் போகும் பொழுது ரேடியஸ் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆக ஆரம்பிக்குது, குறைய ஆரம்பிக்குது. இப்போ எல்லா நேரமும் இந்த இடத்துல வந்து ரேடியஸ் வந்து குறையுமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. சில இடங்கள்ல அதாவது எலக்ட்ரான்ஸ் இன்னர் ஷெல்ஸ்ல எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமாக இந்த நியூக்ளியர் சார்ஜும் என்ன ஆக ஆரம்பிக்கும், கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அது எப்படி குறையுதுன்னு பார்க்கலாம். இங்க நம்ம மேலே எழுதியிருக்க எக்ஸாம்பிள்ஸ்ல பார்த்தோம்னா நம்ம n is equal to 2 வரைக்கும் தான் போயிருக்கோம். ஸோ n is equal to 1ல பார்த்தோம் அப்படின்னா மேக்சிமம் நம்ம எத்தனை எலக்ட்ரான்ஸ் போடலாம், 2 எலக்ட்ரான் போடலாம். ஸோ இந்த 2 எலக்ட்ரானும் இதுல இருக்கக்கூடிய n is equal to 2ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை எந்த இடத்துலயும் அஃபெக்ட் பண்ண போறது இல்லை. ஆனா நம்ம இப்படி எடுத்துக்கிறோம், நம்மளுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் எதுல இருக்க போது, n is equal to 4ல இருக்க போது. அப்ப நடுவுல எத்தனை ஷெல்ஸ் வரும், இது நியூக்ளியஸ், இது n is equal to 1, n is equal to 2. நான் கொஞ்சம் பெருசா போடுறேன் புரியறதுக்காக. இது n is equal to 3, இது n is equal to 4. ஸோ இப்போ நம்ம சப்ஷெல்ஸ் உள்ள எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணுவோம். இப்போ n is equal to 2ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் போடலாம், 2 எலக்ட்ரான்ஸ். n is equal to 2ல எத்தனை எலக்ட்ரான், அதாவது n is equal to 1ல 2 எலக்ட்ரான். n is equal to 2ல எத்தனை எலக்ட்ரான் போடலாம், 2 சப்ஷெல்ஸ் இருக்கும், எஸ்ஸும் பியும் இருக்கும். ஸோ மொத்தமா எஸ்ல 2, பில 6, 8 எலக்ட்ரான்ஸ் போடலாம். ஸோ நான் 8 எலக்ட்ரான்ஸ் எங்கே போடுறேன், 3, 4, 5, 6, 7, 8. அடுத்தது n is equal to 3ன்னு வரும்போது என்னென்ன சப்ஷெல்ஸ் இருக்க போகுது, sp dன்னு இருக்கும். ஸோ டோட்டலா இதுல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ், இதுல வந்து எஸ்ஸும் பியும், இதுல வெறும் எஸ். ஸோ டோட்டலா இதுல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இதுல 10, இதுல 6, இதுல 2. ஸோ டோட்டலா 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். 18 எலக்ட்ரான்ஸை இங்க போடலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18. அதுக்கப்புறம் எனக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கு. n is equal to 4ல என்னோட வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கு. இப்போ இந்த நியூக்ளியஸ் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், இந்த வேலன்ஸ் எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணி உள்ள இழுக்கும். என்ன ஃபோர்ஸ் யூஸ் பண்ணும் அப்படின்னா நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஏன்னா இது பாசிட்டிவ் சார்ஜ், இது நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இவங்களுக்கும் நியூக்ளியஸுக்கும் எலக்ட்ரானுக்கும் நடுவில்
நியூக்ளியஸுக்கும் எலக்ட்ரானுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஆனா இந்த எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸ்க்கும் நடுவுல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் நம்ம போட்டிருக்கோம். இதுல வந்து ஒரு 18, இதுல வந்து ஒரு 8, இதுல வந்து ஒரு 2, கிட்டத்தட்ட இங்க 18 பிளஸ் 10 எவ்வளோனா 28 எலக்ட்ரான்ஸ் நடுவுல இருக்கு. ஸோ இந்த 28 எலக்ட்ரான்ஸுக்கும் நடுவில் என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா ரிப்பல்ஷன் இருக்கும். ஏன்னா எலக்ட்ரானும் நெகட்டிவ் சார்ஜ், கூட இருக்கக்கூடிய எலக்ட்ரானும் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ எலக்ட்ரானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸ் அப்படின்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ நியூக்ளியஸ் இந்த எலக்ட்ரானை உள்ள இழுக்கும், இதெல்லாம் என்ன பண்ணுது ரிப்பல் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸும் பார்த்தோம்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த நியூக்ளியஸ் அதனுடைய ஃபோர்ஸை இதுக்கு கொடுத்து இழுக்கும் பொழுது இந்த நடுவுல இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்ன பண்ண அப்படின்னா இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸை தடுக்கும், ஷீல்டு பண்ணும். இங்க இருந்து இந்த ஃபோர்ஸ் இங்க போக விடாம இதெல்லாம் என்ன பண்ணும், இப்படி நடுவுல தடுக்கும். இது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுது, தடுக்குது. இந்த இஃபெக்டுக்கு பேரு ஷீல்டிங் இஃபெக்ட்னு பேரு. ஸோ ஷீல்டிங் இஃபெக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வேலன்ஸ் எலக்ட்ரானை ரீச் பண்ணாத அளவுக்கு இன்னர் ஷெல்ஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை ஷீல்டு பண்றதுக்கு பேரு ஷீல்டிங் இஃபெக்ட்னு பேர். ஸோ இது ஷீல்டு பண்ணது தடுக்குது அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் ஃபர்ஸ்ட் இருந்த ஃபோர்ஸை விட, அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் மாதிரி இதுல இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா அந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா என்னாக ஆரம்பிக்கும், குறைய ஆரம்பிக்கும். கம்ப்ளீட்டா போகாது, ஆனா எப்படி இருக்கும் அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ எந்த அளவுக்கு அதனுடைய நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, எவ்வளோ ஃபோர்ஸை வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அப்படின்றத நம்ம எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னு சொல்றோம். ஸோ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எந்த எலக்ட்ரானுக்கு குறையுதோ அது. So effective nuclear charge அப்படினா என்ன, the net charge experienced by the electron. எப்போ இந்த மாதிரி ஒரு ஷீல்டிங் இஃபெக்ட் இருக்கும் பொழுது, ஷீல்டு பண்ணும் பொழுது அந்த எலக்ட்ரான், இங்க இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான் எவ்வளோ நியூக்ளியர் ஃபோர்ஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ அதை நம்ம எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜை எப்படி நம்ம கால்குலேட் பண்றது அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ZEFF அப்படின்றது எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு Z மைனஸ் S. இதுல Z அப்படின்றது அட்டாமிக் நம்பர், எந்த ஆட்டம் பத்தி பேசுறோமோ அந்த ஆட்டம்னுடைய அட்டாமிக் நம்பர். S அப்படின்றது ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட்டை வந்து நம்ம ஒரு ரூல் வச்சு கால்குலேட் பண்ணலாம். அந்த ரூலுக்கு பேரு ஸ்லேட்டர் ரூல். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இந்த ஸ்லேட்டர் ரூல் வச்சு நம்ம எப்படி வந்து இந்த ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட் கால்குலேட் பண்ணி அதுல இருந்து எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கால்குலேட் பண்ணலான்றத பார்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட், இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். ஸோ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்றது ஷீல்டிங் இன்க்ரீஸ் ஆக இன்னர் ஷெல்ஸ்ல வந்து எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆக எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் என்ன ஆயிட்டே வரும், குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ வேரியேஷன் இன் பீரியட்ஸ் வந்து இதுதான். ஸோ ஜென்ரலா நம்ம சொல்றோம் அப்படின்னா லெஃப்ட்ல இருந்து ரைட் போகும் பொழுது அலாங் த பீரியட் அட்டாமிக் ரேடியஸ் என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். நம்ம பார்க்கிறது வேரியேஷன் இன் குரூப்ஸ் பார்க்கலாம். ஸோ வேரியேஷன் இன் குரூப்ஸ் ஜென்ரலா பார்த்தோம் அப்படின்னா டவுன், மேல இருந்து கீழே வரும்போது டவுன் த குரூப்ல, சரியா, இது வந்து டவுன் த குரூப்ல என்ன ஆகுது அப்படின்னா அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீசஸ். ஸோ எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, எதனால இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நம்ம எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் குரூப் எலமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துக்கிற எலமெண்ட்ஸ் வந்துட்டு லித்தியம்ல இருந்து எடுத்துக்குவோம். ஒரு 4 எலமெண்ட், லித்தியம், சோடியம்,
potassium, rubidium. So இதனுடைய outermost electron configuration எழுதுவோம். இதுக்கு வந்து 2s1, இது 3s1, இது 4s1, இது 5s1. ஸோ இங்கே மேலேருந்து கீழே வரும்போது பார்த்தோன்னா இதில் எல்லாத்துலேயுமே ஒரு எலக்ட்ரான் எந்த ஆர்பிட்டில் இருக்குன்னா எஸ் ஆர்பிட்டில் இருக்கு. ஆனால் இது எதில் வேரி ஆகுது? என்னோட வேல்யூவில் வேரி ஆகுது. இதில் n is equal to 2, இதில் n is equal to 3, இதில் n is equal to 4, இது n is equal to 5. ஸோ இந்த இடத்துல நம்ம அந்த டயக்ராம் போட்டு புரிஞ்சுக்குவோம். நியூக்ளியஸ் n is equal to 1, n is equal to 2. So lithiumல last valence electron எந்த ஷெல்லிலே வந்துருது அப்படின்னா n is equal to 2ல வருது. அடுத்தது சோடியம்க்கு வருவோம். நியூக்ளியஸ் n is equal to 1, n is equal to 2, n is equal to 3. ஸோ இப்போ இது எங்கே போயிடுது? லாஸ்ட் எலக்ட்ரான் n is equal to 3ல போகுது. அடுத்தது பொட்டாசியமுக்கு நியூக்ளியஸ் n is equal to 1, n is equal to 2, n is equal to 3, n is equal to 4. So n is equal to 4ல தான் லாஸ்ட் எலக்ட்ரான் இருக்கு. அடுத்தது ருபீடியம்க்கு வரும். நியூக்ளியஸ் n is equal to 1, n is equal to 2, n is equal to 3, n is equal to 4, n is equal to 5. n is equal to 5ல லாஸ்ட் எலக்ட்ரான் இருக்கு. ஸோ நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுது இங்கே என்ன ஆகுது? ஒரு எலக்ட்ரானும் வேலன்ஸ் எலக்ட்ரான் எந்த ஷெல்லில் ஆட் ஆகிட்டே வருது? அடுத்தடுத்த புது ஷெல்லில் ஆட் ஆகுது. இங்கே அப்படி இல்லை. மேலே நம்ம பார்த்தா அட்டாமிக் ரேடியஸ் அப்படி கிடையாது. என்ன பண்ணுச்சு அட்டாமிக் ரேடியஸில்? அதாவது பீரியட்ஸில் இந்த n is equal to 2லேயே தான் நம்ம என்ன பண்ணிகிட்டே இருந்தோம்? ஒரு எலமெண்ட் போக போக எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? முதல்ல இங்கே போட்டோம், அப்புறம் அதுக்கு அடுத்த ஷெல்லுக்கு போனோம், அது அடுத்த ஷெல்லுக்கு போனோம். இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் வந்து நியூ ஷெல்லில் என்ன ஆகுதுன்னா ஆட் ஆகுது. ஸோ நியூக்ளியர் சார்ஜ் இங்கே ப்ரோட்டான்ஸ் எப்போதும் போல் எலக்ட்ரான் ஆட் ஆகும்போது சைமல்டேனியஸாக அதில் ஒரு ப்ரோட்டான் என்ன ஆக போகுது? ஆட் ஆக போகுது. நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் தான் ஆகும். ஆனால் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆனாலும் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுது? வெளியில் தள்ளி போகிறதுனால இந்த நியூக்ளியஸுக்கு இந்த வெளியில இருக்கக்கூடிய எலக்ட்ரானை எடுக்கிற அளவுக்கு அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்காது. ஏன்னா நம்ம இப்போ மேலே பார்த்தோம் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட்னு பார்த்தோம். ஸோ ஷெல் ஏற ஆட்டோமேட்டிக்காக அங்கே உள்ளுக்குள்ளே என்ன ஆக ஆரம்பிக்கும்? இங்கெல்லாம் எலக்ட்ரான்ஸ் இந்த ஆர்பிட்டல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிருக்கும். ஸோ உள்ளுக்குள்ளே எலக்ட்ரான் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆக ஆட்டோமேட்டிக்காக நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் என்ன ஆக ஆரம்பிக்கும்? குறைய ஆரம்பிக்கும். ஸோ நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் குறையுது அப்படின்னாவே அந்த எலக்ட்ரான் கொஞ்சம் வெளியில தள்ளி அப்படியே தான் இருக்க போகுது. அதனால ஆட்டோமேட்டிக்காக டிஸ்டன்ஸ் என்ன ஆக ஆரம்பிக்கும்? இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்னென்ன ரீசன் சொல்லலாம் அப்படின்னா, ஒன்று எலக்ட்ரான்ஸ் ஆர் ஆடட் இன் த நியூ ஷெல். அடுத்தடுத்த புது ஷெல்லில் என்ன ஆகுது? எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஆட் ஆகுது. ஸோ எலக்ட்ரான்ஸ் நியூ ஷெல் ஆட் ஆகுறதுனால நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் சார்ஜ் வந்து குறையல, சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகுது. ஆனால் நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் என்ன ஆக ஆரம்பிக்குது? குறையுது. நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் டிக்ரீசஸ். ஸோ நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் குறையுது அப்படின்னாவே நியூக்ளியஸ் வந்து அந்த எலக்ட்ரானை ஸ்ட்ராங்காக ஹோல்டு பண்ண முடியாது. ஸோ ஸ்ட்ராங்காக ஹோல்டு பண்ணினாதான் அது என்ன பண்ணும்? உள்ளே பிடிச்சி இழுக்கும். ஸ்ட்ராங்காக ஹோல்டு பண்ணாததுனால நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கும் என்ன ஆக ஆரம்பிச்சிருது? டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாயிடுது. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நியூக்ளியஸ் and the valence electron, valence shell electron என்ன ஆக ஆரம்பிச்சிருது? இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. therefore so distance அதிகமாயிடுச்சு அப்படின்னாவே நம்ம என்னன்னு சொல்லலாம்? atomic radius increases. so along the period பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போனோம்னா ரேடியஸ் குறையுது, மேல இருந்து டவுன் த குரூப் வரும்பொழுது ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து ஆப்போசிட்டான ஒரு
ரீசன் நம்ம சொல்றோம். வேரியேஷன் இன் பீரியட்ஸ் வரும்போது எலக்ட்ரான்ஸ் ஆர் ஆடட் இன் த சேம் ஷெல். குரூப்ஸ் வரும்போது எலக்ட்ரான்ஸ் ஆர் ஆடட் இன் த நியூ ஷெல். பீரியட்ஸ்ல சொல்லும்போது நியூக்ளியர் சார்ஜ் அண்ட் நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. இங்க வரும்போது நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் குறையுது. அங்க டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நியூக்ளியஸ் அண்ட் த வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான் decreases. இங்க வரும்போது என்ன ஆகுது? distance between the nucleus and the valence shell electron increases. அதனால அங்க atomic radius periodsல atomic radius decreases. Down the group atomic radius increases. So எல்லாருக்கும் இந்த periodic trend in atomic radius அதாவது variation in periods and variation in groups புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். Thank you.